மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ யோகா பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, யோகா பண்ணுங்க. எனர்ஜி லெவல்ஸ் தான். நம்ம எனர்ஜி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளோ பண்ணுங்க. பீரியட்ஸ் இல்லைங்க, யோகா ஃப்ளோ பண்ணுங்க. அதுவே எனர்ஜி டவுனா இருக்கு, ஓவர் ப்ளீடிங்கா இருக்குன்னா பிராணாயம், மெடிடேஷன் உங்களுடைய ப்ராக்டிஸை கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. யோகா பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு லைஃப் மாடிஃபிகேஷன் தான். நம்ம டயர்ட் பாடி மைண்டை வந்து காம்னஸ் கொண்டு வரல, பாடிக்கு ஆக்டிவ்னஸ் கொண்டு வரலன்னா அப்படியே அதுவே பழக ஆரம்பிக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் தான் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் யோகா பண்ணிக்கிறேன்னு விடாதீங்க. அந்த ரெஸ்ட்டுங்கிறது எந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஸ்லீப்பிங் அண்ட் ஷட்டிங் த மைண்ட். அது நீங்க பண்ணலாம். மற்ற டைம் இருக்கு இல்லையா, 1 மணி நேரம் உங்க மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷனுக்கு ஏதாவது ஒரு ஒர்க், தட் டு யோகிக் பாத்வேவை சூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா பயணிச்சுட்டே இருக்கணும். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாம இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உலகத்துல எல்லாமே பண்ணி காமிச்சிருக்காங்க. அது பீரியட்ஸ்ல பாருங்க, மூட் ஸ்விங்கு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பாடியில உண்டாகக்கூடிய எல்லா மாற்றத்துக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு. இது மற்றவங்க சொல்லியா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்ப பத்தி நம்ம தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு எவ்வளோ கேப்பபிள்னு தெரிஞ்சுக்க முடியும். ப்ராக்டிஸ்குள்ளாரே போயிடலாம். ஸோ பீரியட்ஸ்ல உங்களுக்கு டயர்டா ஸ்லக்கிஷா ஃபீல் ஆகுது, ஆனால் ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. 28 நாள் 25லேருந்து 28 நாள் சைக்கிள்லாம் சூப்பராக தான் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பட் ஐ ஃபீல் சோ லிட்டில் டிஸ்கம்ஃபர்ட், அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஈஸியாக ஒரு லூசனிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன யோகாசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ரீதிங் ப்ராக்டிஸ் முக்கியமாக பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் சிட் ஃபார் 5 minutes to 10 minutes மெடிடேஷன் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த பொசிஷன்ஸ் நல்லா இருக்கோ அந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீத் ஈஸி, கண்ணை மூடி ஒரு சில டீப் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது நம்ம மைண்டை காமாக வச்சுக்கும். ஒரு செகண்ட்ஸ் யோசிக்கிறதுக்கு. இந்த மூட் ஸ்விங்லாம் எதுக்கு வருது? சும்மா நம்ம கோவப்பட முடியுமா? கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கோவப்படலாமா வேண்டாமா டெசிஷன் மேக்கிங்கே நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ணுவோம். கையை மேல் முகமாக வச்சுக்கோங்க. மேல் முகமாக வைக்கும்போது நம்ம டயஃப்ரம் யூஸ் பண்ணி நல்லாவே ப்ரீத் பண்ண முடியுது. ஒரு 5 ப்ரீதிங் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக கழுத்துலேருந்து ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். ஏன்னா தலையில இருந்து தான் அத்தனை சிக்னல்ஸும் நரம்பு வழியா நம்ம உடம்புக்கு போகுது. ஈவன் எப்போ பீரியட்ஸ் வரணும் அப்படிங்கிற சிக்னல்ஸும் மண்டேல இருந்து அந்த கிளாக் தான் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கு. ஸோ வி ஜஸ்ட் டூ அ நெக் மூமெண்ட்ஸ். கண்ணை மூடிட்டே மூச்சு எடுத்தே மேலே பாருங்க, மூச்சு விட்டுட்டே கீழே. இப்போ கழுத்தில் இருக்கிற அந்த டென்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஈஸி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு 10 தடவை மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. கண்டினியூ ப்ராக்டிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இறுக்கம், டென்ஷன் இருந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகிற இடம் கழுத்து தான். அப்படியே ஒரு 10 ரவுண்டு. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஈஸியாக பண்ணிட்டே வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மெதுவாக அந்த பாடியோட ரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பி பாருங்க. தலைய வலது பக்கம், இடது பக்கம். மூச்சையும் சீர்படுத்துங்க. ஈஸி பண்ணிட்டே வாங்க கழுத்தை. ஸோ 2 சைடும் முடிக்கும்போது ஒரு ரவுண்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5லேருந்து 10 ரவுண்டு கொண்டு வாங்க. மூச்சோட சேர்ந்து செய்யும் போது நிறைய அந்த கிராம்ப் பிடிக்கிறதோ இல்லை மசில்ஸ் வந்து டயர்ட், ஃபெட்டிக் ஆகிறது, இதெல்லாம் தவிர்க்கப்படும். ரிலாக்ஸ். டே பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரீவா மூமெண்ட்ஸ். கிரீவாங்கிறது கழுத்து பகுதி. நெக் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வரும். 5லேருந்து 10 ரவுண்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக அப்படியே பின்னாடி ரொட்டேஷன் கொடுங்க. 1 2 3 4 5. அப்படியே கீழே 1 2 3 4
5. ஒரு லேசி மூமெண்ட்ஸ். ஆனால் மூமெண்ட்ஸ் வந்து லேசின்லாம் கிடையாது, பண்ணணும்னு யோசிக்கிறோம் இல்லையா, அது என்ன லேசி மூமெண்ட்ஸ். அப்படியே ஷோல்டர் ரொட்டேட் பண்ணலாம், கையை வந்து இப்படி திருப்பி முட்டியில் பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷோல்டர் மட்டும் வெளியே ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீதிங் கவனிச்சுட்டே இருந்தால் போதும். ப்ரீதிங் டீப்பராக ப்ராக்டிஸ் பண்ண பாடிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மூச்சு எடுத்துகிட்டே இப்போ சைடு ஆர்ச் பண்ணலாம். கையை ஒரு பக்கமாக இப்படி வச்சுக்கோங்க, சைடு ஆர்ச் கொடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் இடுப்புக்கும் முதுகுக்கும். முதுகு வலி இடுப்பு வலி இருந்தால் இந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ண அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, ஹோல்ட் பண்ணி என்ஜாய் த ஸ்ட்ரெச். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். முடிஞ்ச வரைக்கும் கிரவுண்டிங்காக ஃபீல் பண்ணுங்கள். கிரவுண்டிங்னா என்ன, அப்படியே ஈஸியாக ஃபீல் பண்ணுங்கள். தரையோட தரையாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா மூச்சு எடுத்துகிட்டே மேலே வாங்க, மூச்சு வெளியிட்டு அடுத்த சைடு. ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அ பாடி மூவ் அண்ட் ஃபீல் ஸ்ட்ரெச். அப்படியே ஸ்பைன் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதிகம் வலி எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி, முதுகு தண்டுவடம் வந்து அப்படியே ஒரு ஈஸினஸ் இல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஸ்டபர்ன் ஃபீலிங், ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் நாட் ஓன்லி மைண்ட், மூட் ஸ்விங்ஸ் மட்டும் கிடையாது, மசில்ஸுமே அந்த மாதிரி டயர்ட் ஆகிறதுனால மைண்டுமே அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ யூ ஜஸ்ட் ஈஸி யோர் செல்ஃப், மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம மைண்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் நரம்பு மூலிமா, சிக்னல்ஸ் மூலிமா, ஸ்ட்ரெச்சஸ் மூலிமா, யூ ஆர் ஓகே, யூ ஆர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அவ்வளோதான். அப்புறம் எப்படி மூட் ஸ்விங்ஸ் எட்டி பார்க்கும், இந்த மாதிரி பண்ணும்போது மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எட்டி பார்க்காது. அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம், மெதுவாக ஒரு ட்விஸ்ட்டு. அப்பப்பப்பா நல்லா இருக்குங்க. பீரியட்ஸ் டைமில் ஒரு ட்விஸ்ட் அப்படியெல்லாம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஸ்பைனு ஆய் சூப்பர்டா அப்படின்னு சொல்லும். அப்படியே சைடு மாற்றுங்க. ஸோ நம்ம உடம்பு யாருமே வந்து கவர்ன் பண்ணிட்டோ இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. வி ஷுட் நோ நம்ம யார், நம்ம பாடியோட நேச்சர் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பாடி ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஸோ that's more about செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் ரியலைசிங். அப்படியே போக வேண்டியதான். அப்படியே ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. நல்லா இருக்குது ட்விஸ்ட்டு, சூப்பராக இருக்குது அந்த ஸ்பைனுக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டே என்ஜாய் த ட்விஸ்ட். நல்லா மூச்சு எடுத்துட்டு நிமிர்ந்து உட்காந்து ட்விஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க மெதுவாக. பி இன் த மூவ். சூப்பருங்க. அப்படியே கொஞ்சம் கையை முட்டி மேலே பிளேஸ் பண்ணிட்டு மூமெண்ட் கொடுப்போம் இடுப்புக்கு. கிளாக் வைஸ் பொறுமையாக மூச்சு வெளிவிட்டே ஃபார்வர்ட், அப்படியே பேக். ஸோ ஹிப் ரொட்டேஷனை தான் உட்காந்துட்டே பண்ணுறோம். ஸோ நல்லா தெரியுதா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு அந்த மசில்ஸ் வந்து ஈஸியாகிட்டே இருக்கும். சும்மா படுத்துட்டே டயர்டாகி இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சில டைம் நம்ம சொசைட்டியில் இருக்கிற ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் என்னன்னா வேலைக்கு போகிறது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 30 years எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபோர்ஸ்டு. நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆகிடுச்சு. cannot take unnecessary leave. அன்னெசரியாக நம்ம வந்து அதில் லீவும் எடுக்க முடியாது. ஸ்பைட் ஆஃப் எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போக தான் செய்கிறோம். இதை விட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெஸ் நீங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் கொடுக்க முடியுமா? யோகா கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கும். உங்கள் வேலையும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருங்க. ஆப்போசிட் அப்படியே மாற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த சைடு இவ்வளோ நேரம் வேணும், இந்த சைடு இவ்வளோ நேரம் வேணும்னு ஒரு 10 ரவுண்டு கணக்கு வச்சுட்டு அப்படியே பண்ணுங்கள். ஸோ நம்பர்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் அவர் கான்ஷியஸ் மைண்டு. நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுறோம், இவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கோம்னு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் தான் நம்பர். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ மோர், இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்டாப். அப்படியே உங்கள் பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே முன்னாடி கும்பிங்க. ஃபீல் ஸோ கிரேட். அப்படியே தேங்க்யூ பண்ணு. உங்கள் வயிறு, உங்கள் யூட்ரஸ் வந்து இப்படியே ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முதுகை நீட்ட ஐயோப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஒரு 5 ப்ரீதிங்க போதும், சூப்பராக இருக்கும். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. பேக்கு அந்த
நிஜமாவே தெரியுது அந்த சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு. பிரீத் ஈஸி. மறுபடியும் வேணாலும் ஒரு 2-3 தடவை ஸ்ட்ரெச். எக்ஸேல், மூச்சு வெளிவிட்டே ஃபார்வர்ட். ஏன்னா வயிறை சுருக்குறோம் இல்லையா, மார்பை சுருக்குறோம், மூச்சு வெளிவிட்டே நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸோ நம்மளுக்கு அன்வான்ட் பிளட்டு அங்கே வந்து ஒரு இம்ப்ளான்டேஷன் நடக்கல, யூட்ரஸில் வந்து எந்த ஒரு இம்ப்ளான்டேஷனும் நடக்கலைங்கும் போது அதுக்காக தேக்கி வச்சிருக்கிற ரத்தம் தான் வெளியே போகுது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் யூட்ரஸில். இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ஈஸியாக அந்த மொபிலைசேஷன் நடந்துகிட்டே இருக்கும். யூட்ரஸ் ஆர்கன்ஸ் வந்து சுருங்கி விரியும் போது அந்த ரிதம் கிடைக்கும் போது அந்த பிளட் வந்து ஈஸியாக அதுலேருந்து வலி இல்லாமல் போகும். நீங்கள் சும்மாவே உட்காந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே அந்த ரிதம் மிஸ் ஆயிடுது. ஏன்னா சிக்னல் ப்ராப்பராக ஹேண்டில் ஆகிறது இல்லை. அங்கே போய் நீ இதெல்லாம் ஷெட் பண்ணணும், இந்த ரத்தத்தெல்லாம் கீழே நோக்கி அனுப்பணும் அப்படிங்கிற சிக்னல்ஸ் பாஸ் ஆகலைன்னா ப்ரொலாங் ஆயிடும். 7 நாள் 10 நாளுங்கிற பீரியட்ஸ் எல்லாம் வந்து ஸோ வி இட்ஸெல்ஃப் ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட். நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் உமன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதே இதுதான். பட் இட் இஸ் நாட் நெசசரிங்களா இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறது. ஈஸி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச் கொடுக்குறேன். மார்ஜரி கேட் கவ் பொசிஷன் ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது இந்த கேட் கவ் ஸ்ட்ரெச். 2 முட்டிக்கு நடுவில் முழங்கை அளவுக்கான டிஸ்டன்ஸ், முட்டிக்கு முன்னாடி முழங்கை அளவுக்கான டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாம் டிஸ்டன்ஸ். நல்லா இருக்கும். ஸ்பைனோடைய ஸ்ட்ரெச் கரெக்டாக கிடைக்கும். கைகள்லாம் விரிச்சு வச்சு நல்லா ஃபேர்மாக ஸ்பைனை வச்சுக்கோங்க. மூச்சு எடுத்துகிட்டே மேலே முதுகு நல்லா வளைங்க. ஏதோ ஒரு பெரிய டென்ஷனே ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது லோ பேக்கில். மூச்சை வெளியே விட்டுட்டே கீழே சின் டச்சிங் யுவர் செஸ்ட். தாடை வந்து நெஞ்சு தொடணும். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. வயிறு நல்லா சுருக்குங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ரிலாக்ஸ். அப்படியே சசாங்காசன். மறுபடியும் மார்ஜரி. சசாங்காசன், கேட் கவ் பொசிஷன். சசாங்காசன். இது பெல்விக் மசில்ஸு தொடைக்கெல்லாம் நல்ல ஒரு வலு கிடைக்கும். யூஸ்வலாக இந்த டைம் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம மசில்ஸை வீக் பண்ணி விட்டுருது. ஏன்னா இட் இஸ் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் டென்ஷன். மூமெண்ட்லேயே இருந்துட்டு இருந்தோன்னா பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க, பழைய காலத்துலலாம் காட்டு வேலை, காட்டில் இருக்கிறது, அந்த மாதிரி பீரியட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வி ஹாவ் டு கீப் ஆன் மூவிங். நம்ம உடம்பு மூமெண்ட்லேயே தான் இருந்து ட்ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கணும். இப்போ நம்மளுக்கு நிறைய டைம் ரெஸ்ட் இல்லைங்க, மைண்டு தான் வேலை பார்க்குது. உடம்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது இல்லை, மூமெண்ட்டே ரொம்ப கம்மி. வண்டி, காரு, சைக்கிள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நடந்து தான் எதாக இருந்தாலும் வாங்கிட்டு வரணும். பட் இந்த டைம் மூமெண்ட்ஸ் இஸ் வெரி லெஸ். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டென்ஷனாவது ஃப்ரீ பண்ணுங்கள், ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? மெதுவாக கால் நீட்டி ஃப்ரீயாக உட்காந்துப்போம். கால் கொஞ்சம் விரிச்சே உட்காரலாம். ஓ, கை அப்படியே பின்னாடி சும்மா சாய்ச்சி அப்படியே கால் சேர்த்துங்க. டோவை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க, முன்னாடி பின்னாடி. ஈஸியாக இருக்கிறதுக்கு காலை சைடில் கொண்டு வரலாம். அப்படியே ஒரு ரொட்டேஷன். ஸோ நம்ம ஒரு சின்ன கவுண்டிங் தான், 5, 10ங்கிற ஒரு கவுண்டிங் நம்மளே வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டே வாங்க. சூப்பர். அப்படியே மடக்கிக்கலாம். காலை மடக்கி, ஒரு காலை மட்டும் மடக்கி இந்த மாதிரி உள்ள நோக்கி குதியை கொண்டு வாங்க. மூச்சு எடுத்துகிட்டே மேலே, உள்ளங்கை ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கட்டும். மூச்சு விட்டுட்டே எவ்வளோ முடியுமோ முன்னாடி கும்பிங்க. இது நம்ம சைடு இந்த ஏரியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவரீஸ், இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்குவீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்குவீஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆரம்பிக்குது. ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம், ப்ரீதிங்கோட சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணுங்க. இன்ஹேல், நல்ல ஸ்ட்ரெச், ஸ்பைன் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல். ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி தூங்க வச்சிடாதீங்க, நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கால் நல்லா ஸ்ட்ரெச் எடுக்கும்.
கால் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். 5 ரவுண்ட் முடிச்சிட்டிங்களா? வேணா 10 ரவுண்டு எனர்ஜி லெவல்ஸ் தான். அப்படியே மாற்றி கண்டினியூ டு அதர் சைடு. கால் ஒரு எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. முட்டி சைடில் பார்த்த மாதிரி நல்லா உங்கள் உடம்பு வந்து ஃப்ரண்ட் லெக் எப்படி இருக்கோ அந்த சைடு பார்த்த மாதிரி செஸ்ட்டு பாடி பொசிஷன்ஸ் இருக்கணும். கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கையை நல்லா காது ஒட்டி கொண்டு வர எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெஞ்சு முன்னாடி இப்படி சுருக்குனீங்கன்னா கை முன்னாடி தான் வரும். தலை நெஞ்சு தான் முன்னாடி வரணும். கை காது ஒட்டி இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். பொறுமையா பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். ஒரே ஒரு ரவுண்ட். எக்ஸேல், இன்ஹேல், ரிலாக்ஸ். பட்டர்ஃப்ளை பொசிஷன். பட்டர்ஃப்ளை பொசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கிஃப்ட். இது நம்ம நல்ல மென்சுரல் டைம்லேயே பண்ணிட்டு இருந்தோம்னா இட்ஸ் குட். எங்கேயுமே அந்த ரத்தமோ இல்லை அந்த மசில்ஸோட மூமெண்ட்டோ குறையாம பார்த்துக்கலாம். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் குறையும் போது பாருங்க, பிசிஓஎஸ், பிசிஓடி, நிறைய சிண்ட்ரோம்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த ஜெனட்டல் ஆர்கன்ஸில். இதனால இந்த ரிதம் மிஸ் ஆகிறது தான். இந்த டென்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஹார்மோன் சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக பாஸ் ஆகிறது இல்லை. அதனால தான் ஸ்ட்ரெஸ் வந்து கிரேட்டர் ஃபேக்டராக இந்த காலகட்டத்தில் பேசப்படுது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் அதிகபட்சம் மெடிக்கல் அட்வைசஸாக இருக்கு. நம்மளை தாண்டி ஒரு விஷயத்த வேணுங்கிற மைண்டு தேடுது இல்லையா? அப்போ அதுக்கான ப்ரெஷர் உருவாகுது. ஸோ இதை ஈஸி பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம உடம்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதுக்கான பயிற்சியை விடவே விடாதீங்க. இந்த பட்டர்ஃப்ளை இஸ் அ கிரேட் கிஃப்ட் டியூரிங் மென்சுரல் ஆல்சோ. மென்சுரல் வராமல் இருக்குனாலும் ஒரு வாரம் இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் பண்ணி பாருங்க. நல்லா வந்து ஓவரீஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஈஸியாக உங்களுக்கு மென்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ரெச்சை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அப்படியே சைட் ஸ்ட்ரெச் போய்க்கலாம். பாருங்க, நல்ல ஒரு ஓப்பனிங் நடக்குது இல்லையா இந்த இடுப்பு பகுதி. தேவையில்லாமல் ஃபேட் சேரதும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் பீரியட்ஸ். டோன்ட் திங்க் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். கம் அவுட் ஆஃப் இட்லாம் வாய்ப்பே இல்லை. உடம்பு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இம்பேலன்ஸை சரி செஞ்சுட்டே இருங்க. பீரியட்ஸ் இஸ் அ பிளிஸ் ஃபார் விமன். இட்ஸ் நாட் அ சஃபரிங். கண்டிப்பாக அது சஃபரிங்காக இருக்குல்லங்க. ஒரு உயிர் கொடுக்கறதுக்கான ஒரு சைக்கிள் தான் அது. அதை வந்து நம்ம எக்காரண கொண்டும் ஐயோ அம்மாடி அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஈஸி பண்ணிட்டே வாங்க. இப்போ ப்ரீதிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். எது பண்ணுறீங்களோ இல்லையா, பிராணாயாம் மெடிடேஷன்ஸை கம்பல்சரியாக பண்ணுங்க. அதுலேயும் சாண்டிங், நாதான் அனுசந்தானாவை சாண்ட் பண்ணிட்டே இருங்க. நல்லா இருக்கும். பார்க்கறா உட்காரா 3 டைம்ஸ் பண்ணிட்டேன். உட்காந்துட்டே பண்ணலாம். எப்படியும் நம்ம அப்புறம் போய் படுத்து தூங்க தான் போகிறோம். கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் இல்லையா? தூங்குங்க, தப்பு இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கலாம். நோ இஷ்யூஸ். டே டைமில் தூங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எனர்ஜைஸ் யுவர் பாடி, ஸ்டிமுலேட் யுவர் பாடி. கையை மேல் முகமாக பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார முடியலன்னா செவுத்துல சாஞ்சாது உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்துங்க. செவுத்துல தான், சேர்ல சோஃபால எல்லாம் வேண்டாம். சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக சென்ட் ஆகணும்னா ஸ்பைன் வந்து அதோட அலைன்மெண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த சிக்னல் ஈஸியாகும். இந்த ஆக்கரை உட்கார சாண்டிங் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஆஃப் சவுண்டு 3 டைம்ஸ் பண்ணுவோம். இன்ஹேல், ஸோ நாபியிலேருந்து இந்த எந்திரிக்கக்கூடிய இந்த ஒலி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் வைப்ரேஷன்ஸ் ஓவராலாக ஃபீல் ஆக முடியும். நல்லா உங்கள் யூட்ரஸில் அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் ரவுண்ட். ரவுண்ட். ரிலாக்ஸ். ஓய்வு. கவனம் சுவாசத்து மேல இருக்கட்டும். இப்போ ஊக்காரா நெஞ்சு பகுதிக்கு சொல்லலாம். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். மறுபடியும் உள்ள எடுக்கலாம். இன்ஹேல்,
Inhale. Relax. மாக்காரா தலைப்பகுதியில் இந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். நல்லா மூச்செடுங்க. Inhale. Inhale. சிஸ்டம் கூல் ஆகிறதுக்கு வைப்ரேஷன்ஸ் நல்லா ஹெல்ப் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். ஓவர் ஹீட் ஆகிடும். உடம்பு வந்து நல்ல ஹீட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் பீரியட்ஸ் டைமில். ஏன்னா அது எஃபர்ட் போட்டு அந்த பிளட்டெல்லாம் அந்த லைனிங்லேருந்து வெளியெடுத்து தள்ளிட்டே இருக்கும். முக்கியமாக அப்பான வாயு கீழே நோக்கி பயணிக்கிற இந்த வாயு தான் ரொம்ப எஃபெக்ட் காமிக்கும். அதனால் உடம்பு சூடேறதோ டெம்பரேச்சர் சேஞ்சஸோ நிறைய நடக்கும். ஸோ உங்கள் கட் ஹெல்த்தை நல்லா மேம்படுத்திக்கோங்க. சாப்பாடு ஆரோக்கியமான உணவை சாப்பிட ஆரம்பிங்க. இந்த ஆக்கார உக்கார மாக்கார சேண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்ணை மூடி ஒரு சில வினாடிகள் டயஃப்ரம் ப்ரீதிங் பண்ணுங்கள். இது நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப காம் ஆகும். நல்ல டீப் சுவாசம் எடுக்கிறது மூலிமா சர்க்குலேஷன்ஸ் பிளட் ஃப்ளோ ஈஸியாக எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகும். டென்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாடி நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் யோகா பண்ணணும். யோகாவில் ரொம்ப அட்வான்ஸ் கேட்டகரி இருக்காங்க. ப்ரெக்னன்சி நிறமாச கர்ப்பிணி வந்து சக்ராசன் நடையே நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் நம்ம உடம்பு எதை சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை, ரொம்ப லைட்டும் இல்லை, மாட்ரேட்டாக வேணும். யூ கேன் டூ மாட்ரேட் ப்ராக்டிசஸ். எனக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக பண்ணணுங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக்காக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் கூல் டவுன் பண்ணணும் சிஸ்டம். சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் ஹீட் ஜென்ரேட் ஆகிடும். உங்கள் பாடி அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மைண்ட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தையிலேருந்தே சின்ன பொண்ணுங்கள்லேருந்து ப்ளீஸ் ப்ராக்டிஸ். ஏதாவது ஒரு சும்மா அவங்கள ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து இதை படி அதை படின்னு. படிப்பு அவசியம், ரொம்ப அவசியம். அதை விட நம்மளை புரிஞ்சுக்கிறது முக்கியம். ப்ராக்டிஸில் தான் புரியும். இல்லைன்னா மற்றவங்க நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துடும், அது வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி வந்துடும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பயம் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம பார்க்குற அவங்க நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்லி கொடுக்குறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் இருக்கிறவங்க இது பண்ணுங்கன்னு ஒரு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறாங்களே, அந்த ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எஸ், டூ ப்ராக்டிஸ் தட் டு யோகிக் லைஃப் ஸ்டைல். 1 மணி நேரம் யோகா இல்லைங்க, 24 மணி நேரமும் அந்த யோக நிலை பேலன்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். முயற்சி பண்ணி பார்ப்போமா?